ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸுக்கான ஒரு சின்ன ரங்கோலி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 7 4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். 7 6 5 4 எடப்புள்ளி, நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, 6 இதோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம பல கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும். இங்கேருந்து ஒரு சின்ன சுத்து, இந்த சுத்துலேருந்து இந்த நடு இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆறு பக்கம் இப்போது இங்கேருந்து இந்த நடுவுலேருந்து ஆரம்பித்து இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இதை கொண்டாந்து நிறுத்திக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு கம்பி, இதே போல் 6 பக்கமும் இந்த 4 புள்ளி டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இதை இந்த பக்கம் நிறுத்துகிறோம். மறுபடியும் இது ஜாயின் ஆகும் இங்கே கீழே, அதுக்காக இப்போ முதல்ல கொண்டாந்து நிறுத்திடுறோம். இப்போ 6 பக்கமும் கொண்டாந்து நிறுத்திட்டோம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணி போட்டுடலாம். இதை ஜாயின் பண்ணி போட்டுட்டோம். இப்போது இதை கொண்டு வந்து இது வரைக்கும் நிறுத்தியிருக்கோம்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு பறவையோட அலகு மாதிரி, அதுக்காக தான் இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருந்தோம். இங்கேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு வளைவு போட்டு இப்படி இப்போ இந்த புள்ளி வச்ச வரைக்கும் எல்லாம் போட்டுட்டோம். மீதி இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு இடையில் ஒரு வளைவு வந்து இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த பக்கம் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடைவெளியில் ஒரு வளைவு வந்து இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து
இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கலர்ஸ் வந்து எப்போதும் போல் உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஜாயின் பண்ண இடத்துல ஒரு சின்ன வி மாதிரி. இந்த இடையில் 2-3 ரவுண்டு. ரொம்ப ஈஸியான கோலம் தான், நீங்களும் போட்டு பாருங்கள். தை வெள்ளிக்கிழமையில் போட்டாலும் சரி, சும்மா போட்டாலும் சரி, பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கோலம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.